கிரேஸ். இந்த கிரேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுறது. ஏன்னா நான் கர்த்தரோட கிருபையினால வீடு வாங்கினேன், கர்த்தரோட கிருபையினால கார் வாங்கினேன், எனக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். நானும் அதை அதிகமாக கேட்டேன். இப்போ எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு நிறைய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, கடவுளை நம்பாதவங்க கூட அவங்க லைஃப்ல நிறைய சாதனைகள்லாம் செய்யறாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க. ஈவன் அவங்க கூட ஒரு சில ஆக்சிடென்ட்ல இருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இது இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் செய்யறாங்க. ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்துல வந்து இப்ப இந்த கிரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக எம்பசிஸ் பண்ணப்பட்டிருக்கு. எந்த விஷயம்னா, வேர்ல்டு திங்காக எம்பசிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் கடவுள் வந்து நமக்கு எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் தரார். தேவனே ஐஸ்வர்யத்தை தராருன்னு நமக்கு வசனம்லாம் இருக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, இந்த கிரேஸ் ஆனது எதுக்கு உண்மையா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாடுல பார்ப்போம்னா, ரோமன் 6:14 பவுல் சொல்றாரு, நீங்க கிருபைக்குட்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்ற. சோ சின்ஸ் we are under grace, sin shall not have dominion over you அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு தான் உண்மையான கிரேஸ் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. நம்ம உண்மையா என்ன சாட்சி சொல்லணும்னா, நான் பயங்கரமா நான் பாவத்துல இருந்தேன், நான் வந்து ரொம்ப சிகரெட் அடிச்சிட்டு இருந்தேன், இல்ல தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், என் மனைவி அடிச்சேன், எனக்குள்ள பொறாம இருந்துச்சு, இந்த மாதிரி உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் இயேசுசாமி வந்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதே போல மனுஷனோட உள்ள இருக்கிற காரியத்தை மாற்றும்படிதான் உண்மையா கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த எம்பசிஸ் வந்து எதுக்கு போயிடுச்சுன்னா, அதிகமா உலக பிரகாரமான காரியத்துக்கு போனனால நம்ம சின்ன வந்து அதிகமா நம்ம திங்க் பண்றதே இல்லை, சின்ன பத்தி அதிகமா எம்பசிஸ் பண்றதே இல்லை. சோ இப்போ உண்மையான கிரேஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், உண்மையா கடவுள் நம்ம கொடுத்திருக்க அந்த கிருபை வந்து எதற்காக யூஸ் பண்ணா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை மேற்கொள்றதுக்காக தான். நம்ம லைஃப்ல கூட நிறைய பாவத்தை மேற்கொள்ள முடியாம கஷ்டமா இருந்துருக்கும். எனக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ், இது கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த ஒரு வசனம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி, லிஃப்ட் அப்லிஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, நீ கிருபையில இருக்க, அதனால பாவம் உன்னை மேற்கொள்ளாது. இங்கிலீஷ்ல தான் டொமினியன். இனிமே பாவம் உன்னை ஆளாது, நீ தான் அதை ஆளுவ அப்படின்ட்டு. இப்ப கிருபை இல்லாத ஒரு மனுஷன் வந்து பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் கடவுளுக்கு பிரியமா நடக்கவே முடியாது. அப்ப கிரேஸ் நமக்கு கொடுக்க கிரேஸ், நம்ம கடவுளை கிரேஸை சார்ந்து இருக்க என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான சின்ஸ், கடவுளுக்கு பிரிய இல்லாத காரியத்தை நம்மளால ஈஸியா மேற்கொண்டு வர முடியும். ஈவன் உங்க லைஃப்ல கூட சின்ன ஓவர் கம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, ஏதாவது ஒரு பயங்கரமான அடிக்ஷன்ல இருக்கீங்களா, இந்த வசனத்தை நீங்க பேசுங்க. இட்ஸ் a ப்ராமிஸ். நீங்க கிருபையில இருக்கிறனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. எனக்கும் இந்த சிகரெட்ல ரொம்ப அடிமையா இருந்தேன், என்னால அதை விடவே முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஈவன் இப்போ கடவுளை நம்பாதவங்க கூட நிறைய பேர் சிகரெட் பழக்கத்துல விட்டுருக்காங்க. ஆனா என்னால முடியாது, என்னால சிகரெட்டை நிறுத்தவே முடியாது, செயின் ஸ்மோக்கரா இருந்தேன். அப்ப இந்த வசனமானது எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. நான் நினைச்சேன், ஐயோ கடைசி வரைக்கும் தான் நான் அடிச்சிட்டு இருப்பேனா, இந்த பாவத்துல இருந்து எனக்கு இந்த அடிக்ஷன் வெளியே வர முடியாதான்னு நினைச்சிட்டுலாம் இருந்தேன். ஆனா இந்த வசனத்தை நான் சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டே இருக்கும் பொழுது உண்மையா ஒரு பாயிண்ட்ல எனக்கு அந்த அந்த ஆசையை கம்ப்ளீட்டா வெளியெடுத்தேன். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிரேஸ். ஸோ நம்ம அவர்கிட்ட சார்ந்து இருக்கும் பொழுது, பொதுவாக நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆயிடும், ஐயோ அவர்கிட்ட நம்ம போக வேணாம், நம்ம அவர்கிட்ட வந்து பேச வேணாம் தான் நம்மளுக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, யாக்கோபுல சொல்றாரு, நீங்க அவரிடத்துல கிட்டி சேருங்க, அப்பொழுது அவர் உங்ககிட்ட கிட்டி சேருவார். நம்ம எப்ப உண்மை அவர்கிட்ட சேரணும்னா, நம்ம தவறுல விழும் பொழுது, நம்ம பாட்டு அடி விழுந்துரும் போதுதான். சோ இந்த கிரேஸ், கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க கிரேஸ் வந்து நமக்குள்ள இருக்கிற பாவத்தை மேற்கொள்ள, நம்ம இந்த உலகத்தையே ப்ராப்ளத்துக்குள்ள வழி நடத்துகிறதே என்னன்னா அந்த பாவம் தான். இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபை உண்மையாய் நம்ம பயன்படுத்தி சாட்சியாய் வாழ்வோம். God bless you. Why do we follow Christ? நம்ம ஜீசஸ் ஏன் ஃபாலோ பண்றோம்? டேவிட் அண்ட் கோலியாத், இந்த கதை ரொம்ப ஃபெமிலியரான கதை. கிரேஸ், இந்த கிரேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து, ஜீசஸை ஃபாலோ பண்றோம், நாங்க பெரிய கிறிஸ்துவர்கள், நாங்க பேர் கிறிஸ்துவலா இருக்கிறதுனால ஒரு பெரிய மாறுதல் நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வர முடியாது. ஜீசஸ் அக்செப்ட் பண்றதுனால கெயின் நினைச்சேன் இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. ஆனா இட்ஸ் நாட் அபவுட் கெய்னிங் சம்திங், இட்ஸ் அபவுட் லூசிங் எவ்ரிதிங்.